வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குக்கிங் காம்படிஷன் தான் போகிறோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏர்லி மார்னிங்கே குக்கிங்லாம் பண்ணிவிட்டு ரோஸ் மஹாலுக்கு தான் போயிருக்கோம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கு. இந்த வீடியோவில் எப்படி குக்கிங் காம்படிஷன் நிறைய புதுமையான நான் வேற காலையில் 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு மணி நேரம் இருக்கும். நீங்கள் என்ன பொருள் வேணால் எடுத்துக்கலாம். அந்த இருக்கிற பொருள்ல இருந்து நீங்கள் சூப்பரான ஒரு சமையல் மீண்டும் நீங்கள் பண்ணி காட்டணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த டிஷ் உப்பு கரெக்ட் திருநெல்வேலிக்கு செகண்ட் டைம் இந்த சமையல் சூப்பர் ஸ்டார் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இது எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருநெல்வேலி வந்து ஜோர சத்தம் கேட்க மாட்டேன். பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்க எல்லாரும்? நான் எங்க போனாலும் பஸ் கேட்க நீங்க உட்காந்து எங்க போனாலும் எல்லாரும் பஸ் கேட்கறது எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கேட்பேன். நான் ஜோரா கேட்பேன் போறதெல்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது நீங்க செகண்ட் டைம் வந்திருக்கீங்க. நான் இல்லைங்க அடிக்கடி வந்து போற ஒரு ஊர் திருநெல்வேலி. எனக்கு வந்து இங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய டிவி ஒர்க் பண்ணும்போது அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபுட்டை பத்தி நிறைய தேடி நிறைய வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் குக்கிங் காம்படிஷன் நான் குக்கிங்கை பத்தி திருநெல்வேலி ஃபுட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருந்து ஸ்டே பண்ணி நிறைய ப்ரிப்பரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள செகண்ட் டைம் பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி போகுது இந்த வருஷம்? எல்லாருக்கும் வந்து விஷயம் ஹாப்பி நியூ இயர். நல்லபடியாக எனக்கு சக்சஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ். செகண்ட் இயர் சீசன் 2 ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. இந்த இடத்துல நம்மளோட சக்தி மசாவும் அவைலபிள் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு சீசன் 1 சொல்லியிருப்பேன், சீசன் 2 சொல்றேன். இந்த இடத்துல முக்கியமான குக்கிங் டாபிக் ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு உணவு 4 பேருக்கு தெரியும் போது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு உணவே வந்து அந்த உணவே வந்து என்னவாது, அது வந்து உணவே மருந்து. அது வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா உணவு எடுத்துங்க. அது வந்து உடம்புக்கு கெடுதலாம மாறுது. சோ நம்ம உணவு வந்து எப்படி எடுத்தா நல்லது? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் டாக்டர் வச்சுட்டு பேசுறோம். ஏன்னா நம்ம இருக்கிற உணவுலேயே நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சொல்றாங்க. சில பேர் வீட்டுல சொல்லுவாங்க, சில பேர் வீட்டுல சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்க. அந்த சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே ஃபீட்பேக் சில பேர் வீட்டுல வராது. சோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, இது எங்க வீட்டுல வந்து ஒய்ஃபோட பேர் ஜூலி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் நீ வேற, ஆஃப்டர் மேரேஜ் வேற, என்ன பார்த்து டெய்லி தான் பேசுறேன், டெய்லி தான் பாக்குறோம், என்ன விஷயம் இல்ல நான் சாப்பாடு எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா இப்ப கத்துக்கு நல்லா சமைக்கிறேன். அந்த சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒரு வீட்டுல புத்தகம் நல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க. அப்ப எப்படா கிச்சனோட போய் நிக்கிறது எனக்கு வெறுப்பா இருக்குமா இல்லையா அதை கேட்டாங்க. சோ அப்பத்துல இருந்து அது ஒரு நான் சொல்ல தப்பா இருக்காதுங்க. இது எங்க வீட்டுல 11 கேர் இருக்கும். சோ இந்த இடத்துல அந்த சாப்பிட்ட சாப்பாடு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டு கிச்சன்ல 4 பேருக்கு மட்டும் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட இந்த உணவு மற்றும் அந்த ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் நம்ம சாப்பாடு பத்தி உங்ககிட்ட சொல்ல தெரியல. நீங்களா விட எப்படி சமைக்கிறது, நாங்க வந்து சாப்பிட்டு சொல்லிக்கோ அதை எப்படி செய்யறது, எப்படி உணவரிசியா கொடுக்கிறது, அது எந்த நேரத்துக்கு கொடுக்கிறது அப்படிங்கறத நீங்களா முடிவு பண்ண போறீங்க. சாப்பாடு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உடற்பயிற்சி தான் நம்ம உடலுக்கு கொடுக்குற சில வேலைகள் எக்ஸசைஸ் தான் பண்றது இல்லை, நம்ம நம்ம எவ்வளவு ஆக்டிவா வச்சுக்கிறோன்றது. மூணாவது தூக்கத்தை பத்தி இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. தூக்கம் வந்து ரொம்ப பற்றாக்குறையா போயிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் பெரியவங்க உடல் முடியும், சின்ன பசங்க வர கல்யாணத்துக்கு முன்னாடி ரூபல்லா தடுப்பூசிக்கு ஒரு ஊசி போட்டுக்கிறோம். அது ஒரு சில பிரச்சனைகள் வந்து குழந்தை அவங்க மாசம் ஆகும்போதோ இல்ல அவங்க குழந்தை பிறக்கிறது அவங்க குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு அது முக்கியமா இருக்கு. இன்னொரு தடுப்பூசி வந்து கர்ப்பவாய் கேன்சர் தடுப்பூசி. எங்கேயாவது நம்ம கேன்சருக்கு தடுப்பூசி இருக்குன்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? இது வரைக்கும் அது வந்து நீங்க கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கும். இது உலகத்தில் இருக்கிற கேன்சர்லயே தடுப்பூசி இருக்கிற ஒரே ஒரு கேன்சர் வந்து இந்த கர்ப்பவாய் வாய் புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கேன்சரை 100% தடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் இப்ப நமக்கு அவைலபிளா இருக்கு. அப்ப நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் அது வந்து பெண் குழந்தைக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 9 வயசுக்கு மேல இருக்கிற பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு அது கொடுக்கலாம். 9 to 14 வயசுக்குள்ள போட்டா 2 டோஸ், 14 வயசுக்கு மேல போட்டோம்னா 3 டோஸ். இதை எப்ப கொடுக்கறதுன்னா அவங்களோட செக்ஷுவல் எக்ஸ்போஷர் கல்யாணத்துக்கு முன்னாடி அது வந்து அவங்க எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஒருவேளை அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் டெலிவரி ஆயிட்டேன், நான் போட்டுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. 45 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். பட் அந்த 100% ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 70-80% இருக்கும். இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சு 15 வருஷத்துக்கு பண்ணிக்கணும். பேப் ஸ்மியர் டெஸ்ட், ஹெச்பிவி
DNA டெஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா லேடிஸும் எல்லா டாக்டரும் பண்ணுவாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுவோம். ஸோ அந்த பேக்டீரியல் டெஸ்ட் சீசன் 2லேயும் தீனா சார் தான் வந்திருக்காங்க செஃப்பு. நம்ம செஞ்சு கொண்டு போன ஃபுட்டு எடுத்து வெளியில் வச்சுன்னு சார் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் போடுவாங்க. நான் என்ன செஞ்சு கொண்டு போனேன், சீனி வத்தலங்கில் இடியாப்பம், அப்புறம் ஆந்திரா ஸ்டேட் கச்சிக்காயை, அப்புறம் வந்து எள்ளுப்பொடி, கருப்பட்டி போட்டு எள்ளுப்பொடி, ராகி இடியாப்பம், தேங்காய் பால் அதுக்கு, அப்புறம் வந்து ராகி கொல்கட்டை, கம்பு தயிர் சாதம், அப்புறம் வந்து இது என்னது உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு, அப்புறம் வந்து உளுந்த லட்டு. இந்த ரெசிபி தான் செஞ்சு கொண்டு போனேன். டோட்டலாக 11 ரெசிபி செஞ்சு கொண்டு போனேன். சார் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. விழுப்புரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 15 கிளாஸ் வீடு இங்கே ஒரு மணி நேரம் ஆகும் வரீங்க. என்ன பண்ணுறது? வெறும் இல்லை. எக்ஸாம் எப்படி பண்ணீங்க?
டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உளுந்து சோறு மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அது early morning நம்ம 3 o'clock எழுந்திரிச்சு எல்லா ஃபுட்டையும் நம்ம சமைச்சு கொண்டு வந்தோம். அதனால எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே யார் யார் என்ன செஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டு வந்தோம். ரவுண்ட் போட்டு எல்லா ஃபுட்டும் பார்த்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வந்து எல்லாம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொண்டு வந்தாங்க. அது இந்த ஊர் ஸ்டைல் அதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக மில்லட்ஸில் தான் நிறைய செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டு எல்லா ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டு ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக டான்ஸ் சின்ன குழந்தைங்க டான்ஸ்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஆமாம் அந்த கிழமை தான் உள்ள பூர்ணம் வச்சுருக்காங்க. பூர்ணம் ரெண்டு மிக்ஸிடா பண்ணா நல்லா வருமா? இல்லை நான் இன்னைக்கு கருப்பு இது வந்து இந்த இதை வச்சு இது என்ன பாருங்க யூடியூப்ல போட்டு விடுறாங்களா? சூப்பரா இருக்கு. நிஜமால சாப்பிடுங்க கண்டிப்பா. நீங்க நெல்லுங்க இங்கே மாலியாபுரம் கொஞ்சம் தான் நிக்கிறா. இதுவும் மீல் மேக்கர் ஃப்ரை கொஞ்சம் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது என்னது பொம்மையா? மஷ்ரூம் இது என்னது? மல்டி மில்லட் பீஸா பஜ்ரா பிளாக் ரைஸ் ரெடியை மட்டும் வா தம்பி அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல திட்டிட்டு இருக்கான். அப்படிதானே? தலிவோங்க தலிவோமா என்ன இல்ல ஓகே. இந்த தம்பி தான் எங்க ரொம்ப பெரிய பேரா இருக்காங்க. அப்படிதானே? நம்ம காம்படிஷன் போது எனக்கு இந்த குக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்ல மாட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆகும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம சமையல் வேற எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் இருக்குது. நீ நான் காலேஜ் காமிக்கிறேன் பாருங்க இப்பெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எங்க அம்மாவே குக்கிங் போறேன்னு சொன்னாங்க. எனக்கு கிண்டல் பண்ணாங்க, நீ சமைச்சு வாங்கி போயிட்டியா அப்படின்னு. ஆனா நான் இன்னைக்கு சமைச்சதுலாம் எல்லாமே ரெடிஷா சமைச்சேன். எனக்கு ஒரு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இங்க நிறைய டிஃப்ரெண்டா நான் பார்த்தேன் டிஷஸ். இங்கே நானும் போய் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். இங்க உள்ள ஃபோக்கஸ் அப்புறம் எல்லாருமே சமைக்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அங்க எங்களோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டு எதுவும் நெகட்டிவ் ஆனாங்க எங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு கோல் இருந்தது. அவங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. நான் செடினா ஸ்டேட் ட்ரை பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் நான் இதே ஊர்ல தான் கண்டிப்பா அந்த காம்படிஷன் வருவேன். வேற வருவேன். நான் அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ ஸோ மச். ரியலி தலை வணங்கி நான் சொல்றேன், ரியலி வெரி குட். அந்த ஃபர்ஸ்ட் அந்த 20 பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, கிட்டத்தட்ட வந்து அந்த 1ல இருந்து அந்த 20 கிராஸ் பண்றதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 48 நிமிஷம் ஆச்சு. நான் டைம் எடுத்து பார்த்தேன் கையில 50 நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ இருந்தாலும் அந்த போட்டின்னு சொல்லும் போது இந்த இடத்துல சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமா சாப்பிட்ட சாப்பாடு இந்த உளுந்தல் சோறு, கருவாடு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து இந்த ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சமையல் பண்ண போற அந்த 10 பேருக்கும் நீங்க என்கரேஜ் பண்ணலாம், உங்களோட சப்போர்ட் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம திருநெல்வேலி சார்பா திருநெல்வேலி ரெப்ரசன்ட் குக்கிங் காம்படிஷன் தான் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் 120 மெம்பர்ஸ் வந்தாங்க. அதில் 10 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அதில் 10 மெம்பர்ஸை லைவாக குக் பண்ண சொல்லி அதுலேருந்து 2 பேர் செலக்ட் பண்ணி சென்னைக்கு அனுப்புவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து சமையல் குக்கிங் காம்படிஷன் பிடிச்சிருந்தா நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பாய்.